ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரமதகப்பனே, அப்பா, இப்பொழுதும் இந்த அருமையான ஆராதனைக்காக உம்மை துதிக்கிறோம், சோசரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நாட்களிலே வெயிலிலே கிடந்து கஷ்டப்படுகிறோம் கர்த்தாவே. ஒரு குளிர்ச்சியான கால சூழ்நிலையை கட்டளையிடுவீராக. அப்பா, இப்பொழுதும் கூட அடிமை மறைத்து கர்த்தாவியானவர்கள் நீரே பேசும் கர்த்தாவே. ஏதோ வந்தோம், அமர்ந்தோம், சென்றோம் என்று ராமர் நாங்கள் முற்றிலும் மாறினவர்களாக உமக்கு உகந்த பிள்ளைகளாக கடந்து செல்ல உதவி ஆசீர்வதி. இயேசு மூலம் ஜெபங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாராவது எடுத்தவர்கள் வாசியுங்கள். சங்கீதம் 26:8. சங்கீதம் 26:8. கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். நானும் வாசிக்கிறேன். கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். ஆலயத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கிறது. இது ஒரு பக்தனின் வாஞ்சை. அதாவது அவன் கூறுகிறான், கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தை நான் வாஞ்சிக்கிறேன். ஒரு பக்தனின் அருமையான ஒரு வாஞ்சை. உலகில் ஆண்டவரை தொழுது கொள்ள பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிறிய ஆலயங்களும் பெரிய ஆலயங்களும் இருக்கிறது. நம்முடைய ஆலயம் உண்மையிலேயே கொஞ்சம் சிறிய ஆலயம்தான். நாசரேத் ஆலயம் பெரியது, பாளையங்கோட்டை ஆலயம் பெரியது. கோவில் அல்லது தேவாலயத்தை ராஜாவின் வீடு அல்லது ராஜாவின் வீடு என்கிறோம். கிறிஸ்தவ வழிபாடு செயல்பாட்டுக்காக வடிவமைக்கப்பட்டதுதான் இந்த ஆலயங்கள். சங்கீதம் 84:10 வாசிக்கிறோம். நானே வாசிக்கிறேன். 1000 நாளை பார்க்கும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசல் படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்கிறேன். சங்கீதக்காரன் உரைக்கிறான் அருமையாக. சங்கீதக்காரனை போல நாமும் ஆலயத்தில் வாஞ்சையுள்ளவர்களாய் காணப்படல் வேண்டும். ஒரு காரியம் என்னை நினைக்கும் போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் சிறு வயதில் இருந்தே ஆலய வாஞ்சை உள்ளவனாய் காணப்பட்டேன். என்னுடைய தாயார் அப்படி அடித்து பிடித்து நொறுக்கி வளர்த்தார்கள். திருச்செந்தூரில் நான் பிறந்து வளர்ந்தோம். நான் நினைச்ச 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு படிக்கும் போதெல்லாம் சனிக்கிழமை ராத்திரியே சென்று திருச்செந்தூர் ஆலயத்தில் சென்று படுத்துக் கொள்வேன். காரணம், எனக்கு அது மறந்து போச்சு. தினம் செய்யலாம் 6 மணிக்கோ 5 மணிக்கோ எழுப்பி பாட்டு ரெக்கார்டு அந்த காலத்துல பாட்டு போடுவோம். பார்த்துக்கிட்டுங்க, பாட்டு போடுவேன். இப்பெல்லாம் அப்படி போட முடியாது, தொந்தரவாக இருக்கிறது என்று சொல்வார்கள். முன்னாலே மத நல்லிணக்கம் இருந்தது, which we are lacking now. இப்போ அது இல்லை. மத சகிப்புத்தன்மை, மத நல்லிணக்கம்லாம் இப்போ கிடையாது. அப்போ சங்கீதக்காரனை போல நாமும் ஆலயத்தில் வாஞ்சை உள்ளவனாக காணப்பட வேண்டும். தேவாலயத்தில் வாஞ்சை காணப்பட வேண்டும். இது விஷயமாக நான் 2 காரியங்களை கற்றுக்கொள்ளலாம் இந்த சமயத்திலே. முதலாவது, தேவாலயம் தேவனை ஆராதிக்கும் வீடு. சொல்லுங்க, தேவாலயம் என்னது? சத்தமா சொல்லுங்க. தேவனை ஆராதிக்கும் வீடு. இப்போ நம்ம எல்லாம் அங்க எதுக்கு வந்திருக்கோம்? ஆராதிக்க வந்திருக்கிறோம். அதனால ஆள் மட்டும் இங்க இருக்கக்கூடாது, மனசு இங்க இருக்கணும். நிறைய பேருக்கு உலகத்துல ஆண்டவரை ஆராதிக்கிறோம் என்று கோயில் உள்ளே வந்தாச்சு, ஆனா மனசு அப்படியே சுத்தி
சங்கீதம் 102 வாசியுங்கள். அருமையான ஒரு வசனம். 102. மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். அவரை துதிப்பது மெய்யான இன்பம். அவரை துதிப்பது மெய்யான இன்பம். பரிசுத்த வசனத்தினால் ஆறுதல் கிடைக்கும். ஒவ்வொரு பிரசங்கமாக பிரசங்கம் பண்ணி போகும்போதும் நமக்கு கர்த்தருடைய ஆறுதல் வார்த்தை கிடைக்கிறது. அது மட்டுமல்லாமல் நற்கருணை எடுக்கிறோம். நற்கருணை பந்தியில் இயேசுவின் சரீரத்தினாலும் இரத்தத்தினாலும் நம் ஆத்துமா பலன் அடைகிறது. ஒரு புது ஜீவிகளாக கடந்து செல்கிறோம். மறுபடியும் கூறுகிறேன், நற்கருணை பந்தியில் இயேசுவின் சரீரத்தினாலும் இரத்தத்தினாலும் நம் ஆத்துமா பலன் அடைகிறது. பாவ மன்னிப்பு நிச்சயம் கிடைக்கிறது. தேவ சமாதானம் கிடைக்கிறது. ஆனா கோயில் போன மாதிரியே திரும்பி போற கூட்டம் இருக்கு. ஒரு பாளையங்கோட்டையில அந்த கத்தீட்ரல் பேராலயம் முன்னால் நின்று கொண்டு இருக்கிறேன். ஆலயம் தொடங்க போகுது. ஒரு 2 பேர் ஒருத்தர் சண்டை போட்டு ஏசிக்கிட்டு கிடக்காம நம்ம கோயிலுக்கு வந்த பயணம். அப்போ ஒருத்தன் சொல்றான், கோயில் முடிஞ்சவன உன்னை பார்க்கணும். அவர் கோயில் போகணுமா? அது என்ன கோயில் வேண்டி கிடக்கு அவனுக்கெல்லாம்? சண்டை போடுறவனுக்கு என்ன கோயில் வேண்டி கிடக்கு? கோயில் முடிஞ்சு வரும்போது உன்னை பார்க்கணும். எனக்கு ரொம்ப வேதனையா இருந்தது. பாருங்க, கோவிலுக்கு போன மாதிரியே திரும்பி போகும் கூட்டம் இருக்கிறது. வந்தோம், கேட்டோம், சென்றோம், மாற்றம் கிடையாது. இன்னும் கோவிலுக்கு பல நோக்கத்தோடு மக்கள் வருகிறார்கள். சண்டை போடுறதுக்கு ஒரு கூட்டம் வருது. பதவியை பிடிக்க வேண்டும், டிசி மெம்பர், அதுக்காக தான் வருது. சில ஆட்கள், எல்லாரும் இல்லை, ரசிக்கப்பட மாட்டான் அந்த நோக்கத்தோட இந்த பாலிடிக்ஸ் அரசியல் பண்ணிக்கிட்டே இருப்பான். பார்த்துக்கிட்டு வந்து மூஞ்சி குரங்கு மாதிரிலாம் இருக்கும். மறைச்சு மறைச்சு பார்த்துக்கிட்டு சிலரை பார்த்து சிரிச்சுக்கிட்டு அப்படி பாலிடிக்ஸ் அரசியல் பண்ணுவாரு. நல்லா செலவழிப்பாரு. பதவியை பிடிக்கிற நோக்கம். அப்போ மார்த்தாண்டம் என்கிறதான ஒரு அழகிய ஊர் இருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் தெரியும். நாகூரிலிருந்து கேரளா போற வழியில் மார்த்தாண்டம் மிகவும் அழகான ஒரு பட்டணம். ஏராளமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். பச்சை பசேருக்கு தான் இருக்கும். நம்ம ஊர் மாதிரி இந்த மாதிரி காஞ்ச பூமியே பார்க்க முடியாது. எங்க பார்த்தாலும் புல்வெளியும் அதுவும் அழகா இருக்கும். அப்போ அங்க ஒரு இசைக்கருவிகள் விற்கிற கடை இருக்கு. இசைக்கருவிகள் விற்பாங்க, கிட்டார் எல்லாம். அப்போ அவர் பெந்தேவசைக்காரர். பெந்தேவசையில் ரொம்ப தீவிரமான ஆள். நல்லா ஏற்ற ரொம்ப அன்பா பழகுவார். நல்லா நினைச்சு கிட்டார்லாம் பாருங்க, அவங்க செய்வாங்க. உங்களுக்கு நமக்கு தெரியும், இந்த குமரி மாவட்டத்துக்காரங்க கிட்ட நிறைய திறமையான இந்த மர வேலை செய்யறவங்க ரொம்ப திறமையானவங்க இருப்பாங்க. இடையில குமரி மாவட்டத்தில் கூட சொன்னாங்க, உங்க தூத்துக்குடிக்கு வந்து கோயில் வேலைலாம் செய்து கொடுத்தோம், மர வேலை, சில்வர் இதெல்லாம் அங்கேயே தங்கி செய்து கொடுத்தோம். பாருங்க, 150 கிலோமீட்டர் தள்ளி வந்து செய்கிறாங்க. அப்போ இந்த பெந்தேவசைக்காரர் பெரிய இசைக்கருவிகள் கடை வச்சிருக்காரு. கிட்டார்லாம் அவரே செய்துருவாரு. ஆசாரிமார் வச்சு அழகாக செய்வாங்க. நான் ஏதாவது இந்த கிட்டாருக்குரிய கம்பிகள் அது இதெல்லாம் ஸ்ட்ரிங்ஸ் அதெல்லாம் வாங்கன்னா, ஏதாவது ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கன்னா போவேன் அவருக்கு. என்கிட்ட ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பேசுவார். அப்போ அவரு சொல்ற ஒரு காரியம், அவர் பெந்தேவசைக்காரர், அவர் சொல்றாரு, பிரதர் உங்க ஊர்லாம் எப்படி, ஊர்லாம் எப்படி, இங்க இந்த சிஎஸ்ஐ காரமாக இருக்காங்கல்ல, அந்த கோயில்கள் சண்டை போடுறதுக்கே நல்ல பயிற்சி கொடுத்தாங்க. என்ன சொல்றாங்க, குமரி மாவட்டத்தில் உள்ள சிஎஸ்ஐ கோயில்கள்ல சண்டை போடுறதுக்கு பயிற்சி கொடுத்தாங்க. உங்க ஊர் பக்கம் தான் எப்படி, நான் அதுக்கு பதிலே சொல்லல ஒண்ணுமே. அப்போ பாருங்க, இவ்வளவு கெட்ட பெயர்
எடுக்கிறோம். நம்ம சிஎஸ்ஐ கோயில்களிலே அடிக்கடி சண்டை அப்படி இப்படின்னு. ஏன் இயேசுநாதர் காலத்தில் கூட இப்படிப்பட்ட மக்கள் இருந்திருக்கிறார்கள். அவரை ஒரு 3 வகையான மக்கள் பின்தொடர்ந்தார்கள். முதலாவது கூட்டம் எப்படின்னா அற்புத அடையாளங்கள் செய்வார்கள், நமக்கு அதனால நமக்கு வியாதிகள் குணமாகும், அப்படி ஒரு கூட்டம். இரண்டாவது வகை எப்படின்னா சாப்பாடு கிடைக்கும். நமக்கு வேதத்துல ஒரு இடத்துல சாப்பாடு கொடுத்ததை போட்டிருக்கு. ஆனா இந்த நிறைய பல இடங்கள்ல சாப்பாடு கொடுத்தாராம் பாருங்க. அப்படி அந்த சமயங்கள்ல எழுதப்பட்ட மற்ற புத்தகங்கள்ல எழுதியிருக்காங்க. அப்போ சரி, இவர் எப்படியும் கூட்டம் முடிஞ்சவங்க சாப்பாடு கொடுப்பாரு. ரெண்டாவது பதவி மோகத்தையும் அவரை பின்பற்றினாங்க. இப்போ உள்ள ரோம ஆட்சியை கவிழ்த்து இவர் ராஜாவாவார், அப்பொழுது நமக்கு மந்திரி பதவி கிடைக்கும், அப்படிலாம் கூட பின்பற்றினாங்க. 3 வகையான கூட்டம். நம்ம கோயிலுக்கு வர மாதிரி அவங்களும் இருந்திருக்காங்க இயேசுநாதர் காலத்தில். இப்படிப்பட்ட நோக்கத்திலே தான் திருச்சபைக்கும் இந்த 3 வகையான கூட்டங்கள் வருகிறது பார்த்துருக்கேன். அப்போ இதுலயும் இந்த நாசரேத்து, மெஞ்ஞானபுரம், பாளையங்கோட்டை பெரிய கோபுரங்கள் வச்சு அழகா பெரிய ஆழங்கள் கட்டியிருப்பாங்கல்ல, அங்க உள்ளவங்ககிட்ட நிறைய பேச்சு கொடுத்துருக்கேன். நான் சொல்றது உண்மை. அவங்களுக்கு ஆண்டவர் மேல பற்று இருக்குன்னு தெரியல, கோவில் மேல பற்று இருக்கும். கோவிலை பத்தி ஏதாச்சும் குறைஞ்சோன்னா கூட அடிச்சுக்கணும், அந்த அளவுக்கு கோவில் மேல பற்று இருக்கும். பெரிய சபையா கட்டினவங்களுக்கு அப்போ உதாரணமா மெஞ்ஞானபுரத்தை பற்றி, ஆலயத்தை பற்றி டிசைனா ஒருத்தன் ஃபேஸ்புக்கில் படம் போட்டுருவான். எனக்குமே ரொம்ப நல்லா இருந்தது. வீட்டு மாடியில் எடுத்து போட்டுருவான். மழை பெய்கிற நேரம் மெஞ்ஞானபுரம் கோயில் எவ்வளோ அழகாக இருக்கு எடுத்து அந்த கோபுரம் படம் எடுத்து போட்டுருவான். காட்டுக்குள்ள நின்று படம் திடீர்னு ஒரு சினிமா வாட்டையும் போட்டுறேன். அடப்பாவியா, என்ன கோயிலை பற்றி பாராட்டுறா, கோயிலை பற்றி இது பண்றா, எதுக்கு துன்மார்க்கமும் அங்க வருது. அப்போ என்ன தெரியுதுன்னா கோயிலை பிடிச்சுக்கிடுறாங்க, கோயிலுக்குள்ள உள்ள கர்த்தரை மறந்துடுறாங்க. நீங்க நிறைய பேர் அப்படிதான் இருக்கு, ரட்சிக்கப்பட மாட்டேங்கிறார்கள். கோவில் 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 என்று அவர்கள் வைராக்கியமாக பிடித்துக் கொள்கிறார்கள். ஆலயத்துக்குள்ள உள்ள கர்த்தரை மறந்துடுறாங்க. பல்வேறு நோக்கங்களுக்காக கோவிலுக்கு வர்றாங்க. ஆலயத்துள்ள கர்த்தரை மறந்து விட்டார்கள். நான் ஒரு 2 வருடமோ 3 வருடமோ என மறந்து விட்டது. நாசரேத்தில் குடி இருந்தேன், 30 வருடத்துக்கு முன்னதாக நினைக்கிறேன். அப்போ அந்த நாசரேத் ஆலயத்தின் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். நல்ல கவனிங்க, அப்பதான் இது வழக்கம். இது ஒரு நல்ல கவிதை, கவனமா கேளுங்க. அப்போ ஒரு நல்ல முழு போதையில் அவரு நாசரேத்துல உள்ள முக்கியமான ஆளு, படிச்சவரு. அவரு நல்ல தண்ணியில நாசரேத்து கோயில் முன்னால நின்று இருக்காரு. நான் பக்கத்துல நிற்கேன், ஒரு 10 அடி தூரத்துல நிற்கேன். நான் ஒரு வேலையா அங்க போயிருந்தேன், கோயில் முன்னால நிற்கிறேன். அப்ப பாருங்க, அவர் வாயிலிருந்து அழகான கவிதைகள் புறப்பட்டது. எனக்கு ஏற்கனவே கவிதைகள்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், பைத்தியம் மாதிரி. ஆங்கிலத்திலையும் கவிதைகள் எழுதுவேன், தமிழ்லையும் கவிதைகள் எழுதுவேன். இந்த எனக்கு ஃபேஸ்புக் முகநூல் இதில் போய் பார்த்தா நிறைய கவிதைகள் கிடக்கும். நான் இதுவரைக்கும் எழுதின கவிதைகளெல்லாம் பிரிண்ட் எடுத்து பத்திரமா ஃபைல் பண்ணி வச்சிருக்கேன். அவர் சொன்னாரு, ஒரு கவிதை சொல்றாரு பார்த்துருக்க, கோயிலை பார்த்து பயங்கர தண்ணீர இருக்காரு, தள்ளாடிக்கிட்டு இருக்காரு. 7 அடுக்கு ஆலயமே என்னே உன் அழகு, 7 அடுக்கு ஆலயமே என்னே உன் அழகு. அவர் என்ன சொல்றாரு, ரொம்ப ஞானமா சொல்றாரு பாருங்க. அந்த நாசரேத்து கோபுரமானது 7 அடுக்குகள் கொண்டது. அதை சொல்றாரு, 7 அடுக்கு ஆலயமே என்னே உன் அழகு. உடனே அது மட்டும் இல்லாம நான் உடனே இப்போ மணிப்பர்ஸில் பேப்பர் வச்சிருப்பேன், பாக்கெட்ல பெண் இருக்கும். நமக்கே கவிதை ஒரு அழகா ஏதோ கவிதையே சொல்றாரு, 7 அடுக்கு ஆலயமே என்னை உன் அழகு எழுதிக்கிட்டேன். இன்னும் சொல்றாரு, புயலில் உன்போல் ஆலயம் உண்டோ,
இது போன்ற ஒரு ஆலயம் எவ்விடத்திலும் காணுமோ? ஆலய மணி ஒலித்தது, ஆலய கதவு திறந்தது, எல்லாரையும் வரவேற்குது. 7 அடுக்கு ஆலயமே என்னே உன்னளவு. அவ்வளோத்தையும் எழுதிக்கிட்டேன், எழுதி வச்சு கொண்டு வந்திருக்கேன் உங்ககிட்ட சொல்லு. பாருங்க, அவன் எவ்வளவு நேசிக்கிறான் பாருங்க. நாசரேத்து கோயில், அந்த கோயிலில் உள்ள முக்கியமான ஆளு, ஆனா தண்ணி வண்டி படிச்ச ஆளு, நல்ல பண வசதி உள்ளவரு, ஆனா குடிச்சுட்டே ஒரு கவிதையை ஆலயத்துக்காக பிரயோஜனம் இல்லையே, அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. ஒரு நீதிமானா இருந்து ஆண்டவரை பற்றி ஆலயத்தை பற்றி எல்லாம் கவிதைகள் சொன்னா அதெல்லாம் அர்த்தம். அப்போ இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க இப்படிதான் இருக்காங்க. கோயிலுக்கு போறாங்க, சண்டை சச்சரவு பண்றதுக்கு போறாங்க, கோயிலுக்கு போறாங்க, பதவி பிடிக்க போறாங்க. இன்னும் பாம்பேல ஒரு 1000 ரூபாய் சொன்னாரு, இது என் நோட்ஸ்ல இல்லை, இருந்தாலும் இப்போ மனசுல தமிழ் சபைக்கு போவோம் பாம்பேல, அங்க பைக்கெல்லாம் இடத்துல. அப்போ அவர் சொல்றாரு, இந்த கோவிலுக்கு நிறைய பேர் வர்றாங்களா தம்பி, இந்த மாப்பிள்ளை பொண்ணு மேக்சிங்லாம் ஈஸியாக கிடைக்கணும், நம்ம தமிழ்நாட்டில் இருந்து வர்றவங்க தான் இந்த கோயிலில் இருக்கும். அப்போ அந்த நோக்கத்தோடையும் சில ஆட்கள் போகும் போல இருக்கு, திருமண நோக்கத்தோடையும். அப்போ இப்படி பல்வேறு நோக்கத்துக்காக, அந்த செல்ஃபிஷ் ரீசன்ஸ், சுயநல நோக்கத்துக்காக கோயில போறாங்க, கோயிலுக்காக செலவழிக்காங்க, கோயிலை பாராட்டுறாங்க, கவிதை எழுதுறாங்க, கோயிலுக்குள்ள கர்த்தரை விட்டுறாங்க. அது சாபம், அது பிரயோஜனமே கிடையாது. வேதாமத்துல நல்ல ஒரு உதாரணம் சொல்றேன். 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்துல நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், அப்பொழுதுதான் விளங்கும். பெலிஸ்தருக்கு விரோதமாக இஸ்ரவேலர் யுத்தம் செய்கிறார்கள். யாருக்கு விரோதமா சொல்லுங்க? பெலிஸ்தருக்கு, பிலிஸ்டைன்ஸ் ஆங்கிலத்தில், பெலிஸ்தருக்கு விரோதமாக இஸ்ரவேல் மக்கள், தேவனுடைய பிள்ளைகள் யுத்தம் செய்கிறாங்க. ஆனா அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு நல்ல உடன்பாட்டில் இல்லை, பாவம் செய்தவர்களாய் காணப்பட்டார்கள், கர்த்தரோடு ஒப்புரவாதலில் இல்லை. உடனே கர்த்தர் அவங்க கூட இல்லை. இவங்க இஸ்ரவேல் மக்கள் பெலிஸ்தரோட யுத்தம் செய்கிறார்கள். அங்கே 400 பேர் போல செத்து போயிடுறாங்க. எத்தனை பேரு? 400 பேர் செத்து போயிடுறாங்க. நம்ம கர்த்தருடைய பிள்ளையாச்சு, இப்படி கர்த்தர் கைவிட்டுட்டாரு, நீ யோக்கியமா இருந்தா விட கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். அந்த அறிவு அவங்களுக்கு இல்லை. உடனே அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது, திட்டம் வருது. சிலோவில் இருக்கிற உடன்படிக்கை பெட்டியை எடுத்துட்டு வாங்க, அது நம்ம கூட வந்தா வெற்றி கிடைக்கும். கோயில பிடிச்ச மாதிரி ஒண்ணு பிடிக்காம பாருங்க. சிலோவில் இருக்கிற உடன்படிக்கை பெட்டியை எடுத்து வாங்க, அதை முன்ன கொண்டு போவோம். பெலிஸ்தர்கள் 39,000 பேர் செத்தான் அன்னைக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் முதல்ல 400 பேர் செத்தான். உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போறாங்க. அப்ப உடன்படிக்கை பெட்டி ரட்சிக்குமா? ரட்சிக்காது. ஆலயம் ரட்சிக்காது, கர்த்தரே ரட்சிப்பார். நிறைய பேர் இந்த உடன்படிக்கை பெட்டி இஸ்ரவேல் மக்கள் பிடிச்ச மாதிரி ஆலயத்தை பிடிச்சிட்டான். நான் என் ஆலயத்தை நேசிக்கிறேன், அதுக்காக செலவழிக்கிறேன், அதுல எனக்கு பதவி உண்டு, பட்டங்கள் உண்டு, எல்லாரும் என்ன மதிப்பாங்க, ஊழியர்களை உபசரிக்கிறேன், காணிக்கை குடிக்கிறேன், ஏராளமாய். ஒருத்தனை ரட்சிக்காது. அவன் இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும். மற்றதெல்லாம் அவசியம்தான். ஆலயத்தை நேசிக்கணும், காணிக்கை கொடுக்கணும், ஊழியர்களை உபசரிக்கணும், ஆலய பணிகளில் உற்சாகம் காட்ட வேண்டும். ஏதோ வந்தோம் சென்றோம் என நிறைய மெயின்டெனன்ஸ் ஒர்க் இருக்கு நமக்கு. இந்த வீடுகளில் எவ்வளோ, இன்னைக்கு கூட எங்களுக்கு கொத்தனார வரச்சுன்னு அவர் எங்கேயோ போறேன்னு போயிட்டார், எனக்கு வருத்தம் தான். எவ்வளோ மெயின்டெனன்ஸ் ஒர்க் இருக்கு. அப்போ ஆலயத்திலும் அப்படி இருக்கும், நாம் செய்ய வேண்டும். ஆலயத்தை மாத்திரம் பிடித்து விடக்கூடாது, பிடித்து கொண்டு அலையக்கூடாது. கர்த்தர் நம்மை ரட்சிக்க மாட்டார். சங்கீதம் 48:9 யாராவது வாசியுங்கள். சங்கீதம் 48:9.
தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். யாராவது இந்த பக்கத்துல வந்து வாசிங்களா? தம்பியே வாசிக்கலாம். தம்பியை தொண்டு வலிக்க போகுது. சங்கீதம் 52:8 யாராவது வாசிங்க. பெண்கள் யாராவது வாசிங்க. சத்தமா வாசிங்க. சங்கீதம் 52:8. போதும். நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருப்பேன். ஆனால் வேதனையான விஷயம், சிலருக்கு சரீரம் இங்க இருக்கும், ஆலயத்துல மனது அப்படியே சிறகு கட்டி பறந்து கொண்டிருக்கும், சிறகடித்து பறந்து கொண்டிருக்கும். சிந்தனை எங்கேயோ இருக்கும். துன்மார்க்கிற்கு கோவில் வேலை கிடையாது, குடிகாரனுக்கு கோவில் வேலை கிடையாது, விபச்சாரக்காரனுக்கு கோவில் வேலை கிடையாது என்பதை தீர்க்கமாக சொல்லிக் கொள்கிறேன். இரண்டாவதாக, தேவாலயம் ஆறுதலின் வீடு. தேவாலயம் என்னது? ஆறுதலின் வீடு. 1 சாமுவேல் 1:17 யார் வாசிக்க வேண்டாம், நானே அந்த சம்பவத்தை சொல்லுகிறேன். அன்னாளுக்கு குழந்தை இல்லை, ஆகவே அவள் அவமானப்படுத்தப்பட்டாள். அவளை பற்றி தூஷித்தார்கள். அவள் வேதனையோடு ஆலயத்திற்கு வந்து ஜெபிக்கிறாள். கர்த்தர் அவளுடைய ஜெபத்தை கேட்டார். அதற்கு ஏலி, சமாதானத்தோட போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின் படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார். அன்னாரின் மனதிலே சொல்லி முடியாத துக்கம் இருந்தது, சொல்லி முடியாத விசனம் இருந்தது, சொல்லி முடியாத மனமறிவு இருந்தது, சொல்லி முடியாத சோர்வு இருந்தது, சொல்லி முடியாத மன கசப்பு இருந்தது. பிள்ளை இல்லை, அவர் வயிற்றிலே உருவாகவில்லை. அதை மாற்றிக்கொள்ள தேவனிடத்தில் சென்றார், ஆலயத்திற்கு சென்றார், கிருபை பெற்றார். தாவீதின் சரித்திரத்தில் இன்னும் மற்ற ராஜாக்களின் வாழ்க்கையில் துன்பம், கஷ்டம், இன்னல்கள் நேரிடும் போது அவர்கள் ஆலயத்திற்கு சென்றார்கள், மனிதர்களிடம் செல்லவில்லை. இன்னைக்கு நம்ம எல்லா குடும்பத்திலும் இந்த தப்பு நடக்கு. ஏதாவது பிரச்சனைனா ஜெபம் பண்றது கிடையாது, இந்த வந்தவங்க போனவங்க தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் சொல்றது. எங்க வீட்டில் உள்ள பிரச்சனை அது சுத்த நாணக்கேடு. அவங்க என்ன செய்வாங்க, போன் எடுத்து, இப்போ நான் எயிலையும் போன் இருக்கு, போன் எடுத்து அமெரிக்கா விட்டா உங்க வீட்டில் உள்ள பிரச்சனையை சொல்லிவிடுவாங்க. அவங்க மெட்ராஸ்ல சொல்லுவான், குடும்ப மானம் கப்பல் ஏறும். அதனால ஒரு காரியம் உங்ககிட்ட கண்டிப்பாக கேட்டுக்கொள்கிறேன். நம்ம வீடுகளில் 1000 பிரச்சனைகள் இருக்கும், அதை யார்கிட்டையும் சொல்லாதுங்க. ஏன்னா அது இப்போ செல்போன் இருக்கு, 10 நிமிஷத்துல இந்தியாவுள்ள பரவி வந்துடுங்க. நமக்கு தான் கேவலம். ஆண்டவரிடம் சொல்லுங்கள், கர்த்தரிடம் மாத்திரமே சொல்ல வேண்டும். எசேக்கியா ராஜா ஒரு உத்தமமான ராஜா. அவனுக்கு சனகிரி எதிரியால் பிரச்சனை வந்தது. ஆலயத்திற்கு சென்றார். எசேக்கியா ராஜா யூதாவின் 13வது ராஜா, உத்தமமான ராஜா, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த ஒரு ராஜா, பொய் வழிபாடுகளை ஒழித்தவர், பல ஆண்டுகளாக தடைபட்டிருந்த பஸ்கா பண்டிகையை மீண்டும் கோலாகலமாக கொண்டாட செய்தவர், தண்ணீர் பஞ்சத்தை நீக்கியவர். இப்படி பல காரியங்களை நாம் படிக்கிறோம். எசேக்கியா ராஜா உண்மை உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினார். பாருங்க, அவர் தேவாலயத்தில் வந்து ஜெபம் பண்ணார். அந்த சனகிரி ராஜா அவரோடு யுத்தம் செய்ய வருகிறான், வந்தான். ஆனால் என்ன நடந்தது? கர்த்தர் தேவ தூதனை அனுப்பினார். 1,85,000 அசிரிய வீரர்களை அவர்கள் கொன்று போட்டார்கள். பாருங்க, எசேக்கியா ராஜா வாள் கத்தி பிடிக்காமலே அவனுக்கு வெற்றி கிடைத்தது. பிரச்சனையா? ஆலயத்தில் வந்து ஜெபிக்க வேண்டும். சங்கீதம் 65:4, உம்முடைய பஸ்து ஆலயமாகிய உம்முடைய வீட்டின் நன்மையால் திருப்தியாகும். தேவாலயம் தேவனை ஆராதிக்கும் வீடு. தேவாலயம்
ஆறுதலின்